அடுத்த கொஸ்டின் என்னடா போன கொஸ்டினோட ஆன்சரையே ஓபன் பண்ணி வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டினும் போன கொஸ்டினும் 99% சேம் தான். ஒன்னே ஒண்ணுதான். டிவைட் பண்றப்ப உங்களுக்கு ரெண்டு விஷயம் கிடைக்கும். ஒன்னு வந்து கோஷன்ட், இன்னொன்னு ரிமைண்டர். எல்லாருமே இந்த டிவிஷன் பண்ணிருக்கீங்களா? உங்க லைஃப்ல இதை வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க. ஆஸ் கிட்ஸ் நீங்க இதை பண்ணினா நீங்க ஸ்கூலுக்கு ஒழுங்கா போடின்னு இருக்கும். லாங் டிவிஷன் பண்ணிருக்கீங்களா? 5 divided by 2 2 2s are 4 minus 1 ரிமைண்டர் பண்ணிருக்கீங்களா? இந்த 1 ரிமைண்டர்னு வருது, வேற ரிமைண்டர். கரெக்டா? ரிமைண்டர். காலேஜ் வந்ததுகளுக்கெல்லாம் 3rd ஸ்டாண்டர்ட் கிளாஸை திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வாட் ப்ரோ? ஆனா எனக்கு இது ஈஸி தான். ஏன்னா இப்பதான் என் பையன் வந்து எல்கேஜி போறான். அவனுக்கு வீட்டுல சொல்லித்தரது அப்படிங்க சொல்லி கொடுத்துட்டே நீங்க. இதுக்கு பேர் வந்து கோஷன்ட். கரெக்டா? இந்த டிவிஷன் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிள் கோஷன்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். பிளஸ் என்ன பண்ணும்? ஆடட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். மைனஸ் என்ன பண்ணும்? சப்ட்ராக்டட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இன்டூ அந்த ஸ்டார் என்ன பண்ணும்? மல்டிப்ளிகேட்டிவ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அந்த மாதிரி இந்த ஸ்லாஷ் வந்து கோஷன்ட்டாக ரிட்டர்ன் பண்ணும், provided it is integer. if it is floating point, அப்பயும் கோஷன்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். பாயிண்ட் வச்சு இங்க 0 போட்டு 5 போட்டு 10 போடுவோம். ஞாபகம் இருக்கா? தெரியும் தானே? இப்போ இதுவே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டிவிஷனா இருந்தா என்ன ஆகும்? இங்க வந்து 5 போட்டுட்டு இங்க 2 போட்டோம்னா 2 2s are 4 minus 1. இங்க ஒரு பாயிண்ட் வச்சோன்னே இங்க ஒரு 0 போட்டுக்கலாம். இங்க ஒரு 5 போட்டோன்னே 10 minus 0. அப்போ 0 வர வரைக்கும் பண்ணிட்டு இந்த கோஷன்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்லாஷ்ங்கிற டிவிஷன் சிம்பிள் கோஷன்ட்டை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். ப்ரோக்ராமிங்ல நமக்கு இன்னொரு பெனிஃபிட் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ண வைக்கிறது. இந்த ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ண வைக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? பர்சன்டேஜ். ஆனா அந்த பர்சன்டேஜ் நம்ம சொல்லக்கூடாது, மாடுலஸ் சொல்லணும். மாடுன்னு சொல்லுவோம். மறுபடியும் சொல்லுங்க, மாட். இது என்ன பண்ணுனா ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? சோ இந்த ரிமைண்டரை கூட நீங்க வாங்கலாம், பட் ஒன்னே அதுக்கு நீங்க இன்டாவோ லாங்காவோ வச்சிருக்கணும். ஏன்னா இன்டாவோ லாங்காவோ வச்சிருந்தீங்கன்னா அது வந்து இன்டீஜரோட டேட்டா டைப்ஸ் தான். அப்போ இன்டீஜர்ல நீங்க டிவைட் பண்றப்ப இங்க ரிமைண்டர் வரும், அதனால ரிட்டர்ன் பண்ண முடியும். ஃப்ளோட், டபுள் இந்த மாதிரி வச்சிருந்தா ரிமைண்டரே வராது, 0 வர வரைக்கும் நடக்கும். அப்ப எப்பயுமே இந்த ரிமைண்டர் 0 தானே, அது எதுக்கு நம்ம எடுக்கணும்? சோ இன்டர் லாங்ல வச்சிருந்தீங்கன்னா நீங்க மாடல் யூஸ் பண்ணலாம், மாடல் யூஸ் பண்ணி ரிமைண்டரா வாங்கலாம். புரிஞ்சு எல்லாத்துக்குமே? ஓகே. சோ இப்ப நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கோட் பண்ண போறோம். அப்ப எனக்கு சொல்லுங்க, எனக்கு இப்ப இந்த சிம்பிளை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து ரிமைண்டர் வேணும். இதை வேணா நான் கெட் ரிமைண்டர்னு மாத்திக்கிறேன். அப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு ரிமைண்டர் வரணும். அப்போ நான் கோடை எப்படி மாத்துறது? நீ சொல்லாத, உனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு. வேற யாராவது சொல்லுங்க. நீயும் சொல்லாத, வேற யோசிங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேணும் இரு. அத போட்டு அந்த சிம்பிள் போடணுமா? எதை போட்டு எந்த சிம்பிளை போடணும்? இங்க என்ன மாத்தணும்னு சொல்லு. இரு அவளே சொல்லிட்டோம். இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். நீ சொல்லு பார்க்கலாம். N2 யோசி. N2 அந்த சிம்பிள். N2 அந்த சிம்பிள் வந்து என்ன? அந்த சிம்பிள் பேர் என்ன? இப்படி போடணுமா? நோ, அந்த ஸ்லாஷ் எடுத்துட்டு அந்த இடத்துல அந்த சிம்பிள். வெரி குட், அவ்வளவுதான். கரெக்டா சொல்லிட்டேன். இவ்வளவுதான். வெரி குட். ஐ அப்ரிஷியேட் யுவர் இன்டெலிஜென்ஸ். நானே அதை மறந்துட்டேன். இப்போ இட்ஸ் கோனா ஒர்க் பியூட்டிஃபுல்லி வெல். பார்க்கலாமா? ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். 10 divided by 2 என்ன ரிமைண்டர்?
எக்ஸாக்ட்லி 0 தான் ரிமைண்டர். வந்துச்சா? உங்களால 0 பார்க்க முடியுதா? இருங்க, இது வந்து கொஞ்சம் பிரச்சனையாவே இருக்கு. இந்த சைடு வச்சுக்கிறேன். இப்ப பார்க்க முடியுதா எல்லாத்தினாலையும்? நல்ல ஐடியா இல்ல இது. 11 divided by 2 அப்ப என்ன ரிமைண்டர்? 1. வந்துருச்சா? 11 divided by 3 அப்ப என்ன ரிமைண்டர்? 3 3s are 9. 10 11 ரெண்டு மிச்சம் இருக்கா? அப்ப 2 தான் ரிமைண்டர். வந்துருச்சா? ஓகே. 4 divided by 5 என்ன ரிமைண்டர்? 4 தான் ரிமைண்டர். எப்பயுமே ஒரு நம்பரை விட பெரிய நம்பர் அதை டிவைட் பண்ணுச்சுன்னா அந்த நம்பர் தான் ரிமைண்டரா வரும். ஏன் தெரியுமா? 4 divided by 5. இப்போ 4 divided by 2 என்ன ரிமைண்டர்? 0. ஏன்னா 4 divided by 2. 2 1s are 2, 2 2s are 4. ஓகேவா? ரிமைண்டர் 0. 2 divided by 5 னா என்ன ரிமைண்டர்? சாரி, 5 divided by 2 னா 2 1s are 2, 2 2s are 4. ஒன்னு ரிமைண்டர் இருக்கு. புரியுதா? இப்படிதான் ரிமைண்டர் வரும். 4 divided by 5 னா இது ஒட்டவே ஒட்டாது. சோ 5 zeros are 0. ஓகேவா? மிச்சம் 4 தான் ரிமைண்டர். புரியுதா? சோ ஆல்வேஸ் நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் பெருசா இருந்தா நியூமரேட்டர் தான் ரிமைண்டர் ஆகும். புரிஞ்சது தானே உங்களுக்கு? எல்லாத்துக்குமே புரிஞ்சுச்சா? ஓகே. இதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன்னா ஆன் போர்டு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணிடுறேன். சோ நிறுத்திடலாமா? ரன்னிங் டிவைசஸ்க்குள்ளேயே நம்ம போய் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணிடலாம். ஏன்னா வேற இடம் இல்லை. இந்த பக்கம் தான் நான் கேமரா எடுத்துருவேன். ரோ மாதிரி நின்று வேற பயமாவே இருக்கு. தெரிய நீ சொல்லுவீங்க, அதனால நான் இப்படியே நின்னுக்கிறேன். நல்லா இருக்குல்ல? இப்போ இந்த சைட் பாத்தீங்கன்னா n1 குள்ள ஃபர்ஸ்ட் வந்து n1 ஒரு வேரியபிள் கிரியேட் ஆயிரும். லெஃப்ட் ஹேண்ட்ல எழுத ரொம்ப கஷ்டமா இருக்கு. n1 குள்ள 4 போயிடும். வேணாம், நம்ம இந்த இடத்துல மட்டும் வேற இன்புட்ஸ் கொடுத்ததா வச்சுக்கலாம். லெட்ஸ் சே 41 divided by 5 இல்ல 43 divided by 5 கொடுத்ததா வச்சுக்கலாம். 43 divided by 5 னா அப்ப n1 குள்ள இங்க 43 வந்து இது வந்து இன்டா மாதிரி 43ங்கிறது n1 குள்ள போயிடும். சோ n1 குள்ள என்ன இருக்கு? 43. அதே மாதிரி n2 குள்ள என்ன இருக்கு? 5. எல்லாருமே சொல்லுங்க. 5 இல்ல பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் நான் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிறேன். n1 divided by n2. ஓகே. சோ அப்போ இங்க வந்து n1 வந்து 43 divided by 5. மாடுனாலும் டிவைடட் பை தான். இப்போ இதோட ரிமைண்டர் இருக்கணும். 5 8s are 40 minus 3. இங்க இருக்கிறது மாடுலஸ் சிம்பிள், which means ரிமைண்டர் தான் நம்ம எடுக்கணும். அப்ப இட் ரிட்டர்ன் த ரிமைண்டர். சோ இங்க வந்து 3 தான் ரிட்டர்ன் ஆகும். CL3 னா 3 வந்து பிரிண்ட் ஆகும். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இப்ப கட்.